இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் 50% வாக்குகள் கிடைக்கவில்லை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அனுரகுமார திசநாயக்கே 39% வாக்குகளும், சஜித் பிரேமதாச 34% வாக்குகளும் பெற்றுள்ளனர். மேலும் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் விருப்ப வாக்குகளை எண்ணும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நிச்சயமாக நேற்று இலங்கையில் நடைபெற்ற அந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி நேற்று மாலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுமார் 1 மணி நிலவரப்படி போட்டியில், அதாவது இலங்கை தேர்தலில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா 39.52% வாக்குகளையும், அதே போல் இலங்கை எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா 34.28% வாக்குகளையும், அதே போல இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியா உள்ள ரணில் விக்ரமசிங்கே 17.41% வாக்குகளும் பெற்றுள்ளனர். எனவே இந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட எந்த ஒரு வேட்பாளரும் அதற்கு தேவையான 50% வாக்கு கிடைக்காததால் அதன் அடிப்படையில் தற்போதுள்ள நிலவரப்படி இந்த முதல் 2 இடங்களை பெற்றுள்ள தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா ஆகிய இருவரை தவிர்த்து ஏனைய அனைத்து வேட்பாளர்களையும் போட்டியிலிருந்து நீக்கிவிட்டு 50% பெற்றிருக்கக்கூடிய, அதாவது சுமார் 40% பெற்றிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் இருவருக்கு மட்டுமே இரண்டாவதாக வேட்பாளர், அதாவது வாக்கு பதிவு செய்யப்பட்ட போது வாக்காளர்கள் பதிவு செய்த விருப்ப வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற இருப்பதாக இலங்கையின் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணைக்குழு தலைவரான ரத்னநாயக்கா கொழும்புவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தால், இதன் ஒரு பகுதியாக தொடர்ச்சியாக 22 மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகள் இந்த விருப்ப வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தற்போது அந்த மக்கள் அளித்த 2வது விருப்ப வாக்கு எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த 2 பேர், அதாவது அனுரகுமார திசநாயக்கா மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவருக்கும் பெறப்பட்ட வாக்குகள் அனைத்தையுமே எண்ணி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.